வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தேர்தல் முடிவு, வாக்குகள் எண்ணப்பட்டு வருது. 5 மாநிலங்களில் நிலவரம் எப்படி போய்க்கு இருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொன்னிச்சு, முன்னிலை நிலவரம் எதை நோக்கி நகர்ந்துக்கு இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் எக்ஸிட் போல் முடிவுகள் மேக்சிமம் பிஜேபி ஆட்சி தான், கம்ஃபர்டபுளாக பிஜேபி ஜெயிப்பாங்க, தனி பெரும்பான்மையோட பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் முன்னிலை நிலவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, டிஎம்சிக்கும் பிஜேபிக்கும் நெக் டு நெக் ஃபைட் இருக்குது. ஒரு நேரத்தில் டிஎம்சி முன்னிலையில் இருக்காங்க, ஒரு நேரத்தில் பிஜேபி முன்னிலையில் இருக்காங்க. இப்படி மாறி மாறி இவங்களுக்குள்ள கடுமையான போட்டி நடந்துருக்கு. வெஸ்ட் பெங்காலில் போன தேர்தலில் 77 தொகுதிகளை பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கு போன தேர்தலில் வெறும் 3 தொகுதியில் ஜெயிச்சிருந்தாங்க. 3 அடுத்து 77. இந்த வாட்டி ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. என்னதான் நெக் டு நெக் ஃபைட் இருந்தாலும் பிஜேபி ஆட்சி அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இனிஷியல் ட்ரெண்டு பிஜேபிக்கு ஃபேவராக இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் நெக் டு நெக் ஃபைட்டும் இருக்கு. அடுத்து புதுச்சேரி. எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் என்டிஏ ஆட்சி மறுபடியும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருந்தாங்க, ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நோக்கி தான் முன்னிலை நிலவரம் போய்க்கு இருக்கு. பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தான் கம்ஃபர்டபுளாக லீடிங்கில் இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணி பின்தங்கி இருக்காங்க. இது புதுச்சேரி. அஸ்ஸாமு சொல்லவே வேண்டாம், இப்போவே எழுதி கொடுத்துடலாம். அஸ்ஸாமில் பிஜேபி ஆட்சி தான், அதாவது லேண்ட்ஸ்லைட் விக்டரி அப்படின்னு சொல்லுவாங்களே, போட்டியே இல்லை, ஜெயலலிதா சொல்லுவாங்களே, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியான சம்பவம் தான் அஸ்ஸாமில் அஸ்ஸாம் பிஜேபி பண்ணியிருக்காங்க. அதாவது மிகப்பெரிய லீடிங்கில் முன்னிலை வகிக்கிறாங்க அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சர்க்கார் தான். மறுபடியும் ஹிமந்த பிஸ்வ சர்மா தான் இங்கே சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது எழுதப்பட்டுருச்சு. இது அஸ்ஸாமு. அடுத்தது கேரளா. கேரளாவில் கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லியிருந்தாங்க, காங்கிரஸ் கூட்டணி ஈஸியாக ஜெயிக்கும், தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிஷியல் ட்ரெண்ட்லையும் காங்கிரஸ் கூட்டணி தான் முன்னிலையில் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்யூனிஸ்ட் கூட்டணி லீடிங்கில் இருந்தாங்க காங்கிரஸை விட. இப்போ காங்கிரஸ் எட்ஜ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கேரளாவில். அடுத்து எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்த தமிழ்நாடு. ஆரம்பத்தில் திமுக கூட்டணி எட்ஜ் எடுத்தாங்க, அதெல்லாம் தபால் ஓட்டு போல. தபால் ஓட்டு முடிஞ்சு முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கினதுலேருந்தே திமுக கூட்டணி அப்படியே தேங்கி இருக்கிற மாதிரி இருக்காங்க. 85 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வந்திருக்கு. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் 85 தொகுதிகளில் திமுக கூட்டணி 31 தொகுதிகளில் முன்னிலையும், அதிமுக பாஜக கூட்டணி 30 தொகுதிகளில் லீடிங்கு, டிவிக்கு 24 தொகுதிகளில் லீடிங்கு அப்படிங்கிறது இப்போதைய நிலவரமாக இருக்குது. இந்த இனிஷியல் ட்ரெண்டு டெஃபினட்டாக திமுக கூட்டணிக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 200 தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போகிற போக்க பார்த்தா தொங்கு சட்டசபை தான் அமையும் போல. அண்ணாமலை முன்னாடியே சொன்ன மாதிரி, கணித்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் எனக்கு இல்லை. போகக்கூடிய ட்ரெண்டை பார்க்கும்போது பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் கனெக்ட்லேயே இருங்க. அடுத்தடுத்து எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றிய அப்டேட்டை நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.